Once again, people of God, God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Just to recap what we did last 3 weeks. கடந்த 3 வாரமாக நாம் செய்த காரியத்தை, படித்த காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது வாரம் prophetic scriptures and end times. தீர்க்க தரிசன வசனங்களும் கடைசி காலமும். அதற்கு பிறகு அதற்கு அடுத்த வாரம் இயேசு சொன்ன கடைசி கால அடையாளங்கள். ஜீசஸ் சைன் ஆஃப் எண்ட் டைம்ஸ். அதற்கு பிறகு மூன்றாவது செஷன், how do we prepare ourselves for difficult times. கடைசி காலம் கடினமான நேரமாக இருக்கும். How do we prepare? எப்படி நாம் ஆயத்தப்படுகிறது? Largely we looked at 2 Timothy chapter 3. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை நாம் அதிகமாக பார்த்தோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை ஃபர்ஸ்ட் வீக்ல பார்த்தோம். மேத்யூ 24 2வது வாரத்தில் மெயினாக வைத்து பார்த்தோம். போன வாரத்தில் we looked at 2 Timothy chapter 3. மாத்திரமல்ல, அதோடு கூட லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே சில ரெஃபரன்ஸையும் நாம் பார்த்தோம். மார்க் 13ஆம் அதிகாரத்திலையும் சில ரெஃபரன்ஸ் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக்கு காட்ஸ் பர்பஸ் அண்ட் எண்ட் டைம்ஸ். இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய திட்டம். வாட் இஸ் காட் ட்ரைங் டு டூ? ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்ற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சில காரியம் நான் சொல்லுகிறது பிப்ளிக்கல் பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி சில ப்ராஃபெட்டிக் இன்சைட்ஸ். இன்னொன்று ஹிஸ்டாரிக்கலாக சில காரியங்களை பார்த்து அதில் உள்ள ப்ரோக்ரஷனை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதோடு கூட பைபிள் வசனத்திலிருந்து தெள்ளத் தெளிவாக நாம் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து நான் பேச போகிறேன். God's purposes and end times. தேவனுடைய நோக்கங்களும் கடைசி காலமும். இயேசுவினுடைய முதலாம் வருகைக்கு முன்பாக, ஓகே, இது என்னுடைய ஓன் கன்விக்ஷன். நான் பிப்ளிக்கல் ஒரு பேட்டர்னை வைத்து நான் சொல்லுகிறேன். எக்ஸ்பிளிசிட்டா பைபிளில் இப்படித்தான் என்று சொல்லப்படவில்லை. therefore this is my view, this is my opinion. எப்படி இயேசுனுடைய முதலாம் வருகைக்கு முன்னதாக ஒரு யோவான் ஸ்நானகன் எப்படி அவர் வழியை ஆயத்தம் பண்ண வந்தாரோ, இயேசுனுடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக ஒரு யோவான் ஸ்நானகனின் தலைமுறை எழும்பும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Just like how there was one John the Baptist to prepare the first coming of the Lord, I believe there is going to be John the Baptist generation to prepare the second coming of the Lord. இந்த ஜான் த பேப்டிஸ்ட் ஜெனரேஷன் என்று சொல்லும் பொழுது அது எப்படிப்பட்டதான ஒரு ஜெனரேஷன்? யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையை பார்த்தால் உங்களுக்கு புரியும். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்ற ஒரு தலைமுறை. சத்தியத்திற்காக என் தலை போனாலும் பரவாயில்ல என்ற ஒரு தலைமுறை. சத்தியத்தை மறைக்காமல் ஓப்பனாக பேசுகிறதான ஒரு தலைமுறை. even if it costs my head, even if my head has to be in the chopping board,
I will not compromise. I will speak the truth. சத்தியத்திற்காக எந்த விதமான ஒத்துப்போகுதலும் இல்லாமல் தைரியமாய் சுவிசேஷத்தை, சத்தியத்தை, வார்த்தையை பேசுகிறதான ஒரு தலைமுறை. நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்ற ஒரு தலைமுறை. மூன்றாவது, நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம். அதாவது தன்னை குறித்து மிஞ்சி எண்ணாத ஒரு ஆளு. One who knows clearly his role and not in competition with anybody. Happy to be the person that God wants me to be. And fully do what God wants me to do. தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை எல்லாம் செய்வேன். நான் தைரியமாக அதை செய்வேன். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று இயேசுவை உயர்த்தி சொல்லுவேன். அப்படிப்பட்டதான ஒரு தலைமுறை. Just like how there was one John the Baptist to prepare the first coming of the Lord, there is going to be John the Baptist generation to prepare the second coming of the Lord. This is my conviction. எப்படி இயேசுனுடைய முதலாம் வருகையை ஆயத்தப்படுத்துவதற்காக ஒரு யோவான் ஸ்நானகன் வந்தாரோ, அதே போல இயேசுனுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு ஒரு யோவான் ஸ்நானகன் தலைமுறை. அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இரண்டாவது பெர்ஸ்பெக்டிவ், இயேசுனுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது, when Jesus started his ministry, he cleansed the temple. தேவாலயத்தை சுத்தம் பண்ணினார். அதற்கு பிறகு 3 வருடங்கள் ஊழியத்தை பப்ளிக் மினிஸ்ட்ரி இயேசு செய்தார். செய்த பிறகு அவர் மறுபடியுமாக கடைசியாக சிலுவைக்கு போகிறதற்கு முன்பதாக தேவாலயத்திலே வந்து மறுபடியுமாக அவர் எருசலேம் டெம்பிளை சுத்தம் பண்ணினார். காசுக்காரர் பலகையை தூக்கி அடித்தார். There was 2 cleansing of the temple. 2 சுத்திகரிப்பு. And both incidents took place 3 years apart from each other. முதலாவது சுத்திகரிப்பு யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. It is recorded in John chapter 2. And it is recorded only in John chapter 2. No other gospel records this. வேற சுவிசேஷத்தில் அது இல்லை. யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அதை பார்க்கலாம். வசனம் 13 John chapter 2 verse 13 onwards up to verse 21. யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை. The first cleansing of the temple. எந்த அதிகாரத்தோடு இதை செய்கிறீர் என்று கேட்ட பொழுது இயேசு சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். எப்படி இதை கட்டுறதற்கு 46 வருஷம் ஆச்சே, எப்படி 3 நாள்ல கட்டுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இவரோ தன் ஆலயமாகிய தன் சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் என்று பிறகுதான் நினைவு கூர்ந்தார்கள். யோவான் அதை மென்ஷன் பண்ணுகிறார். சோ முதல்ல வந்து காசுக்காரர்கள் பலகையை அவர் தூக்கி கவிழ்த்து போட்டு செய்கிற காரியத்தை நீங்கள் ஜான் சாப்டர் 2ல பார்க்கிறீங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கிளென்சிங். முதலாவது சுத்திகரிப்பு. 3 வருடம் அப்புறம் பல முறை அவர் போயிருக்கிறார் எருசலேம் தேவாலயத்திற்கு. பொறுமையோடு இருந்தார். ஏன் அந்த 30 வருஷம் முதல்ல 30 வருஷம் அவர் செய்யல? அப்பொழுது அவர் இந்த அதிகாரத்தோடு செயல்படவில்லை. ஒன்லி ஆஃப்டர் த 30 years ஆஃப்டர் பேப்டிசம், ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, பரிசுத்தாவியானவர் அபிஷேகத்தை தந்த பிறகு, அந்த பப்ளிக் மினிஸ்ட்ரிக்கு வந்த பிறகுதான் ஃபர்ஸ்ட் டைம் எப்ப அவர் தேவாலயத்திற்கு வருகிறாரோ அந்த அத்தாரிட்டியோட செயல்படுகிறார். அதற்கு முன்பாக அவர் அப்படி செய்யவில்லை. பார்த்தாலும் அவர் ஒன்றும் செய்யவில்லை. அதே போல இந்த முதல் கிளென்சிங் முடிந்த பிறகு 3 வருட காலம் அவர் ஒன்றும் செய்யவில்லை. பொறுமையோடு இருந்தார். gave them chance, waited patiently. ஆனால் இவர்கள் மாறவே இல்லை. முதல் வார்னிங் மாதிரி கொடுத்தார் முதல்ல, ஆனால் மாறவில்லை. கடைசியாக இயேசு
அவர் சிலுவைக்கு போகிறதற்கு முன்பாக, பிஃபோர் he went to the cross, நம்ம பாம் சண்டே கொண்டாடுறோம்ல, அந்த ஒரு நாளை நீங்கள் பிக்சர் பண்ணி பாருங்க. அத்திமரம் சபிக்கப்படுகிறது, இஸ்ரவேல் தேசம். பிறகு எருசலேமை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். தேசம்தான் அப்படி இருக்குது, இந்த பட்டணமாவது நல்லா இருக்குமே, நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாரு. ஆனால் அதுவும் சந்திக்கும் காலத்தை மிஸ் பண்ணிருச்சு. தன் சொந்த ஜனங்களிடத்திலே வந்தார் யூதர்கள், அவர்கள் மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, தேவனுடைய பட்டணம் எருசலேம், அதாவது ஆலயம் இருக்கிற பட்டணம், கண்ணீர் வடிக்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம். அதற்கு பிறகு அவர் தேவாலயத்திற்குள்ளே போகிறார். தேவாலயமாவது ஒழுங்கா இருக்கோடு பார்க்கிறாரு, அதுவும் சரியில்லை. ஆகவே அங்கே மறுபடியுமாக சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக ஆவேசப்பட்டு the second cleansing takes place. இந்த second cleansing மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. First cleansing only in John chapter 2 13 to 21. எழுதுகிறவர்களுடைய நலனுக்காக நான் சொல்லுகிறேன். Matthew 21 12 to 13, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள், மார்க் 11ஆம் அதிகாரம் 15 17 வசனங்கள், மார்க் 11 15 to 17, லூக் 19 45 to 46, லூக்கா 19 45 46. So இது செகண்ட் கிளென்சிங் ஆஃப் த டெம்பிள். ஃபர்ஸ்ட் கிளென்சிங் வேற, செகண்ட் கிளென்சிங் வேற, கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடாதீங்க. முதல் கிளென்சிங் யோவான்ல மட்டும்தான் இருக்குது, ரெக்கார்ட் ஆயிருக்குது. இரண்டாவது சுத்திகரிப்பு 3 வருடங்களுக்கு பிறகு அது மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் இருக்கிறது. முதலாவது சுத்திகரிப்பு முடிந்த உடனே இயேசுவை யார் கான்ஃபரன்ட் பண்றா? யூதர்கள். அங்கே உள்ள டெம்பிள் அபிஷியல்ஸ் கான்ஃபரன்ட் பண்றாங்க. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 2ஆம் கிளென்சிங்கை பார்த்தீங்கன்னா அதுல பிரதான ஆசாரியன் வேத பாரகர்கள் அவர்கள் கான்ஃபரன்ட் பண்ணுகிறார்கள். மேத்யூ 21ல நீங்க வாசிக்கலாம். So both are different. ஒரு சவுக்கை உண்டாக்கி என்று வாசிக்கிறோம் இல்லையா, அது only in the first cleansing. Second cleansingல there is no mention of the whip. சவுக்கு மென்ஷன் பண்ணல. So just to let you know that there are 2 cleansings. Anyway, what is the point? நான் இதை சொல்வதற்கு காரணம் என்ன? எப்படி இயேசுனுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு கிளென்சிங் இருந்துச்சு, இயேசுனுடைய ஊழியத்தினுடைய முடிவில் ஒரு கிளென்சிங் இருந்துச்சு. அதே போல லிசன் கேர்ஃபுல்லி, திருச்சபையினுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு கிளென்சிங், அதே போல திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு முன்பதாக, ஆண்டவர் வருகைக்கு முன்பாக இன்னொரு கிளென்சிங். ஒன்று இயேசுனுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில், மற்றொன்று இயேசுனுடைய ஊழியத்தின் முடிவில். அதே போல திருச்சபையினுடைய ஊழியத்தில் ஆரம்பத்தில் ஒரு கிளென்சிங், கடைசியில் ஒரு கிளென்சிங் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். திஸ் இஸ் மை திங்கிங். யூ டோன்ட் ஹேவ் டு எக்ஸ்பிளிசிட்டா பைபிள்ல இல்லை, ஆனால் என்னுடைய கணிப்பு, முதல் நூற்றாண்டில் புக் ஆஃப் ஆக்ட்ஸ்ல நீங்க படிக்கும் பொழுது தேர் வாஸ் தட் கிளென்சிங். அனனியா சப்பீரால் சரியில்லாமல் இருக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் போட்டு தள்ளினார். No tolerance for sin, for lies. ஸ்டாண்டர்ட் மிஸ் பண்ணா பிரச்சனை. ஆனால் இப்ப கடந்த பல நூற்றாண்டு காலமாக நாம் ஒருவேளை சில காரியங்கள் அந்த புக் ஆஃப் ஆக்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி இல்லையே என்று நீங்கள் யோசிக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் வருகைக்கு முன்பதாக there is going to be, and we are actually entering into that season என்று நான் நினைக்கிறேன். The second cleansing. We are in the period of second cleansing of the church. Second cleansing of the temple.
ஜீசஸ் மினிஸ்ட்ரியில எப்படி 2 கிளென்சிங் இருந்துச்சோ அதே போல அவருடைய சீஷர்களுடைய அவருடைய ஃபாலோவர்ஸ் உடைய மினிஸ்ட்ரியிலையும் 2 கிளென்சிங் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு கிளென்சிங் ஆதி திருச்சபை ஆரம்பிக்கும் பொழுது, இப்பொழுது இதுவரை ஒருவேளை பாவம் செய்து தப்பித்திருக்கலாம், இதுவரை அநியாயங்கள் செய்து தப்பித்திருக்கலாம், இதுவரைக்கும் நான்சென்ஸ் செய்து எஸ்கேப் ஆகியிருக்கலாம். ஆனால் இனி ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக ஒரு கடினமான காரியங்கள் இருக்கும். God's standards will be strictly implemented and we will see that பப்ளிக்கா பார்க்க போகிறோம். எப்படி ஒரு யோவான் ஸ்நானகன் இயேசுனுடைய வருகைக்கு முன்பதாக வழியை ஆயத்தம் பண்ணினாரோ, அதே போல இயேசுனுடைய 2ஆம் வருகைக்கு முன்பதாக ஒரு யோவான் ஸ்நானகன் தலைமுறை எழும்பும் என்று விசுவாசிக்கிறேன். ஒன்று. நம்பர் 2, எப்படி 2 சுத்திகரிப்பு இயேசுனுடைய ஊழியத்திலே இருந்ததோ தேவாலயத்தை குறித்து, அதே போல அவரை பின்பற்றுகிறவர்களாகிய நம்முடைய ஊழியத்தின் இந்த நாட்களிலும் ஸ்டார்டிங் வித் அப்போஸ்டல்ஸ் கடைசி காலம் வரை இந்த 2000 வருஷம் ஆரம்பத்திலே இருந்த சுத்திகரிப்பு போல கடைசியிலும் ஒரு சுத்திகரிப்பு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். I believe we are entering a season of John the Baptist generation, the emergence of them, and the period of second cleansing, சுத்திகரிப்பு. The bold preachers are going to rise up like never before. இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு breed of preachers who will prepare the second coming of the Lord, boldly proclaim. மூன்றாவதாக people of God, இதை நல்லா கவனிங்க. இந்த 3 காரியங்களுமே பைபிள்ல எக்ஸ்பிளிசிட்டா இல்ல, ஆனா பைபிள்ல இருக்கிற காரியத்தை ஒரு பேட்டர்னாக நான் பார்த்து, நான் எனக்குள்ளே இது இப்படித்தான் என்று நினைத்த காரியத்தை எனக்குள்ளே இருக்கிற கன்விக்ஷனை ஷேர் பண்ணுகிறேன். You don't have to subscribe to this, but I strongly believe that this is the way it is going to be. நான் உறுதியாக நம்புகிறேன் இப்படித்தான் இருக்கும் என்று. வேதத்திலே தெளிவாக இப்படித்தான் என்று எழுத்தின்படியே சொல்லப்படாமல் இருந்தாலும் வேதத்திலே இருக்கிறதான மாதிரியை வைத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்பர் 3, மூன்றாவதாக நம்பர் 3, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, if you read Acts chapter 16, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, பவுல் மிஷனரி ஊழியத்தில் செகண்ட் மிஷனரி ஜேர்னி அவர் போய் கொண்டிருக்கிறார். பால் இஸ் டூயிங் எ செகண்ட் மிஷனரி ஜேர்னி. போகும் பொழுது அவர் கிழக்கு மார்க்கமாய் போக ட்ரை பண்ணுகிறார். he is trying to go eastward towards Asia, but the Holy Spirit stops him. ஆவியானவர் அவரை தடை பண்ணுகிறார். தடை பண்ணி அவரை வெஸ்ட்வர்ட் நடத்துகிறார். அவரை மேற்கு மார்க்கமாய் நடத்துகிறார். a man from Macedonia, மகதோனியாவிலிருந்து ஒரு மனிதன் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிற ஒரு விஷனை பார்க்கிறார். Acts chapter 16 நீங்க வாசிக்கலாம். God intervenes, Holy Spirit intervenes, ஆவியானவர் அங்கே இன்டர்வீன் பண்ணுகிறார். ஈஸ்ட்வர்டு போகிற பவுலனுடைய மிஷனரி ஊழியத்தை தடை செய்கிறார். On 2 counts you will see the Holy Spirit prohibiting Paul from moving eastward. And there is a vision from the west, man from Macedonia, மகதோனியாவிலிருந்து ஒரு மனிதன் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள், ஆண்டவர் அந்த வழியாய் நடத்துகிறார் என்று உணர்ந்து பவுலும் அவனுடைய டீமும் சீலாவும் தீமோத்தேயுவும், probably Luke was with him, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை எழுதுகிற லூக் ஒருவேளை கூட இருந்திருக்கலாம் செகண்ட் ட்ரிப்ல. அவர்கள் வெஸ்ட்வர்ட் மூவ் பண்ணுகிறார்கள். நீங்க கடந்த 2000 ஆண்டுகளாக சபை சரித்திரத்தை பார்த்தால், if you look at the church history, லாஸ்ட் 2000 வருஷமா சபை சரித்திரத்தை நீங்கள் பார்த்தால், you will discover a pattern. Gospel always moved westward. வேர்ல்டு மேப்பை நீங்க வைத்து பாருங்கள், உலக வரைபடத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். Gospel was moving westward last 2000 years.
அப்படியே ஐரோப்பாவுக்கு போச்சு, ரோமுக்கு போச்சு பவுலனுடைய ஊழியத்தின் முடிவில். அப்புறம் வெஸ்ட் ஆப்பிரிக்கா, அப்புறம் ஃபார் வெஸ்ட் யூரோப். நீங்க ஹிஸ்டரியை படிச்சு பாருங்க, சபை சரித்திரத்தை படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இங்கிலாந்து, தி ஆங்கிலிக்கன். நீங்க உங்க சபை, the Queen of England is the head of the Anglican Church, right? So it went there. அப்புறம் மெத்தடிஸ்ட் மூவ்மெண்ட் ஆரம்பித்தது. then it went to America, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. அப்படி வேர்ல்டு மேப்பை பாருங்க. அப்புறம் கொரியா, சைனா, சோவியத் ரஷ்யா ஸ்பிளிட். நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு மேப் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த குளோபை ஒரு ரவுண்ட் அப்படியே வர்ற மாதிரி இருக்கும். அதாவது எல்லா காலத்திலும் எல்லா தேசங்களிலும் ஆண்டவர் கிரியை செய்தார் என்பதை நான் மறுக்கவில்லை. I am not denying the fact that God was at move and he was working in all nations all the time. No, I'm not denying that. He was, he is. அதெல்லாம் இருந்துச்சு. ஆனா ஒரு டிஸ்டிங்க்டா ஆண்டவருடைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு தெய்வீக தருணம் என்று ஒவ்வொரு தேசங்களுக்கும் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். கொரியா ரிவைவல் 1900s 1950s. அப்புறம் இந்தோனேஷியா ரிவைவல் கேள்விப்பட்டிருப்பீங்க. சைனா லாஸ்ட் 50 years எத்தனையோ மில்லியன் பிலீவர்ஸ். I believe நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. I believe now the cloud of God, தேவனுடைய மேகம் இப்ப சிங்கப்பூர், இப்ப இந்தியா, மலேசியா இருக்கு இல்லையா, இந்த ரீஜன்ல தான் நான் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். this is an opportunity for us. இது நம்முடைய நேரம், இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு தருணம். இதற்கு அடுத்து next move of God will be among the Islamic Middle East countries, and then for the Jews, and then the end will come. திருப்பி சொல்றேன், Acts 16 இருந்து gospel started moving westward. அப்படியே ஒரு சர்க்கிள் வருது. இந்த சமீப நாட்களில் கொரியா, சைனா, இந்தோனேஷியா, இப்ப தேவனுடைய மேகம் இந்தியா மீது இப்ப உங்களை போல இருக்கிறதான மலேசியன்ஸ், சிங்கப்பூரியன்ஸ், தேவனுடைய மேகம் நம் மேல இருக்கிறதை நான் உணர்கிறேன். இன்ஃபேக்ட் லாஸ்ட் 20-25 years நம்ம சொல்லலாம், சிங்கப்பூர்லாம் வந்து had been experiencing a special move of God, no doubt about that. லாஸ்ட் ஒரு 30-40 years எடுத்தீங்கன்னா சிங்கப்பூர் has been blessed in many ways. Next, Islamic nations, we are going to see something significant happen. Indonesia, it seems millions of Muslims have turned to the Lord. Middle East, already things are happening. Upon the Jewish bloc, the religious bloc, the atheist bloc was broken. கடவுள் இல்லை என்ற மார்க்கம், communist bloc was broken. அதுக்கப்புறம் the Chinese Buddhist bloc was also broken. Chinese are coming to know the Lord in big numbers. Now the Hindu bloc is being shaken to the core. Next, the Islamic bloc will be shattered. And finally the Jewish people will get an opportunity. That is how I see. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு பைபிள்ல ஒரு வசனம் காட்டுங்க பாஸ்டர் எனக்கு நீங்க சொல்லலாம். I am not a prophet. பட் நான் வந்து அவுட் ஆஃப் த ப்ளூ வந்து ஆண்டவர் நான் கண்ணு மூடினேன் இதெல்லாம் காட்டினாரு அப்படி சொல்லலை. நான் பிப்ளிக்கல் பிரின்சிபல்ஸ், பேட்டர்ன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ஸ், அதை வைத்து நான் உங்களுக்கு இவைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஜான் தி பேப்டிஸ்ட் ஜெனரேஷன், நான் சிறுகும் அவர் பெருகவும் வேண்டும், சத்தியத்திற்காக நான் காம்ப்ரமைஸ் பண்ணாம இருப்பேன், என்னுடைய அழைப்பில் நிலைத்திருப்பேன், போட்டி போட மாட்டேன், தேவாலயம் சுத்திகரிக்கப்பட போகிறது, பரிசுத்தமா இருப்பேன், ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவேன். I will grow as a disciple.
and be the person that God wants me to be and do the thing that God wants me to do. ஆண்டவர் என்னை யாராக இருக்க சொல்கிறார் அந்த நபராக இருப்பேன். ஆண்டவர் எதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ அந்த காரியங்களை செய்வேன். மூன்றாவது, தேவனுடைய சந்திப்பின் வேளை. தேவனுடைய சந்திப்பின் வேளை பாருங்க. எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போய்விட்டாய். There is a time of visitation for every nation, for every church, for every family, for every individual. We can miss God's visitation if we are not careful. நாம் விழிப்பாக இல்லாவிட்டால் தேவனுடைய சந்திப்புகளை நாம் இழந்து விடுவோம். Our individual can be rejected. A family can be rejected. A church can be rejected. A city can be rejected. A people can be rejected. A nation can be rejected. ஒரு தனிநபர் ரிஜெக்ட் பண்ணப்படலாம். சவுல் தள்ளப்பட்டான், தாவீது கொண்டு வரப்பட்டான். ஒரு குடும்பம் ரிஜெக்ட் பண்ணப்படலாம். ஏலியும் குடும்பமும் ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். ஒரு சபை நிராகரிக்கப்படலாம். லவோதிக்கேயா சபை, ஜெருசலேம் டெம்பிள், ரிஜெக்ஷன் ஆஃப் a city, எருசலேம் பட்டணம், கோரசின், பெத்சாயிதா, கப்பர்நகூம், தீரு, சீதோன், சோதோம். படித்து பாருங்க மத்தேயு 11ஆம் அதிகாரம் 21-24. மிஸ்ஸிங் காட்ஸ் விசிட்டேஷன், தேவனுடைய தருணத்தை மிஸ் பண்ணுகிறது. ரிஜெக்ஷன் ஆஃப் a people, ஒரு இனமே ரிஜெக்ட் பண்ணப்படலாம். மனுஷனை உண்டாக்கினதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். God wipes out. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நான் அழித்து விடுகிறேன், மோசே உன்னிலிருந்து ஆரம்பிக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவன் திறப்பில் நின்று அவன் கதறுகிறான். நோவாவின் காலத்திலே ஆண்டவர் எல்லாரையும் அழித்து நோவா குடும்பத்தை காப்பாற்றினார். அதே போல அத்திமரத்தை சபித்தார். ஒரு தேசத்தை ஆண்டவர் நிராகரித்தார். இப்படி ஆண்டவர் சந்திக்கிற வேலைகள் உண்டு. அதே போல உலகம் எங்கிலும் நான் பார்க்கிறேன், ஆண்டவர் ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு கான்டினென்ட்டுக்கும் கொடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. இப்பொழுது ஆண்டவருடைய அந்த வாய்ப்பின் தருணம், அந்த மேகம் நம் மேலே இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். I believe this is an opportunity like never before. God is having an opportunity before us. தேவன் நமக்காக ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இப்பொழுது மத்தேயு 24:14 வாங்க. Matthew 24:14. Matthew 24:14. நம்ம டாபிக் என்ன? God's purposes and the end times. கடைசி காலங்களும் தேவனுடைய நோக்கமும். ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல சொன்னேன். Now come to the scripture. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். Jesus very clearly said, இயேசு ரொம்ப தெளிவா சொன்னாரு, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம் என்ன? Matthew 24ல 6 அடையாளங்களை உங்களுக்கு சொன்னேன். I gave you 6 signs that Jesus mentioned. அதிலே இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம்? 4வது அடையாளத்தில் இருக்கிறோம். Natural disasters. அடுத்து என்ன சொன்னேன்? 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 12ஆம் வசனம். Intense persecution. 14ஆம் வசனம் என்ன சொன்னேன்? Intentional proclamation. Hallelujah. இப்போ next season persecution and proclamation. Persecution and proclamation. தீவிரமாக சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு காலகட்டம், அதே நேரத்தில் உபத்திரவமும் நெருக்கமும் இருக்கிற ஒரு காலகட்டம். இப்பொழுது நான் ஃபோக்கஸ் பண்ண போகிற காரியம் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம்
பூலோகத்திலே உள்ள சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு. ஆண்டவர் வருகைக்கு முன்பதாக உலகத்திலே உள்ள எல்லா மக்கள் கூட்டங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். All the people groups in the world must hear the gospel. சரி, இப்போ இந்த மாதிரி பீப்புள் குரூப்பு சந்திக்கப்பட வேண்டிய மக்கள் கூட்டம் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லணும்னு போட்டிருக்குதே, சொல்லியாச்சா? வாட் இஸ் தி குவாண்டம் ஆஃப் தி அன்ஃபினிஷ்டு டாஸ்க்? இதுவரை செய்யப்படாத முடிக்கப்பட வேண்டிய இறைப்பணி என்ன உலகத்தில்? வாட் இஸ் தி குவாண்டம் ஆஃப் தி அன்ஃபினிஷ்ட் டாஸ்க் இன் தி வேர்ல்ட் டுடே என்ற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். I will answer you. நல்ல கவனிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதி. இந்த ஜாதியை இங்கே போட்டிருக்குதே, இது நாடார் இல்ல, செட்டியார் இல்ல, முதலியார் இல்ல, நாய்க்கர் நாயுடு இல்ல. புரியுதா உங்களுக்கு? பைபிள்ல ஜாதின்னு போட்டிருக்கிறது, இப்ப நம்ம ஜாதின்னு பார்க்கிறோமே அந்த ஜாதி இல்ல. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும். இங்கிலீஷ்ல நேஷன்ஸ் என்று வரும், ஆல் த நேஷன்ஸ். இங்கிலீஷ் பைபிள்ல நேஷன்ஸ் போட்டிருக்கிறதுனால இட் டஸ் நாட் மீன் ஜியோ பொலிட்டிக்கல் நேஷன். இந்தியா, சைனா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா அப்படி கிடையாது. கோ இன்டு ஆல் த நேஷன்ஸ் என்று மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 19:20 கிரேட் கமிஷன்ல பிரதான கட்டளையில் இயேசு சொன்னாரே, உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதின்னு சொன்னாரே. தமிழ்ல ஜாதின்னு இருக்குது, இங்கிலீஷ்ல நேஷன்ஸ் இருக்கு. தமிழ்ல படிச்சா நம்ம ஜாதி, நம்ம ஊர்ல இருக்கிற செட்டியாரு, நாடாரு, முதலியாரு இந்த நினைப்பு வந்துடும். இங்கிலீஷ்ல படிச்சா ஜியோ பொலிட்டிக்கல் நேஷன் கான்செப்ட் வந்துடும். ரெண்டுமே கிடையாது. The original languageல அங்கே nations என்ற வேர்டு, ஜாதி என்ற வேர்டு மீன்ஸ் அதுல சொல்லப்பட்ட வார்த்தை எத்னே, இனம், peoples. It could be language, it could be cultural, social, world view. ஆனா முதல்ல எப்படி இது ஆரம்பிச்சதுங்கிறத உங்களுக்கு சொல்றேன். பாபேல் கோபுரம் அங்கே 70 பாஷைகளாக சிதறடிக்கப்பட்டது என்று வேத பண்டிதர்கள் நம்புகிறார்கள். பைபிளில் உங்களுக்கு 70ங்கிற நம்பர் இல்லை, பட் வேத பண்டிதர்கள் அங்கே அதற்கு பிந்தின அதிகாரங்களை எல்லாம் பார்த்து அந்த ஒவ்வொரு ஃபேமிலிஸ் எல்லாம் கணக்கு போட்டு அவர்கள் இன்டெலிஜென்ட்டாக அவர்கள் கால்குலேட் பண்ணி சொல்லுகிற காரியத்தை நான் சொல்லுகிறேன். இட் இஸ் பிலீவ்ட் பை மோஸ்ட் பைபிள் ஸ்காலர்ஸ் தட் அபவுட் 70 லாங்குவேஜ் குரூப்ஸ் பாபேல் கோபுரத்தில் 70 பாஷைகளாக சிதறடிக்கப்பட்டது என்பது அநேகருடைய கூற்று. சோ அந்த பாஷைகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட பிறகு, கவனிங்க, பாஷைகள் சிதறடிக்கப்பட்ட பிறகு ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் God now calls a man called Abraham in Genesis chapter 12. ஒரு மனிதனை கர்த்தர் அழைத்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், I will bless you and you will be a blessing to the nations. You will be a blessing to the nations. நீ ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமா இருப்பாய். அந்த இடத்துல ஜாதினா என்ன தெரியுமா? லாங்குவேஜ் குரூப்ஸ், லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ். உன்னை ஒரு பாஷை பேசுற ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, நீ 70 பாஷைக்காரர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்பா. அதற்கப்புறம் ஆபிரகாமினுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு, யாக்கோபு தான் இஸ்ரவேல் என்று மாறுகிறான். அவனுக்கு உள்ள பிள்ளைகள் தான் கோத்திரங்கள், இஸ்ரவேல் கோத்திரங்கள். ட்ரைப் என்று வருகிறது. இது ஆபிரகாம் குடும்பத்திலிருந்து வருகிறதே 12 ட்ரைபு. அதுக்கப்புறம் 70 குடும்பங்கள், 70 லாங்குவேஜ் குரூப்ஸ். உலகத்தில் எத்தனை ட்ரைப் இருக்கும்ல, கோத்திரங்கள். அப்புறம் கலாச்சாரம், உலகமானது அப்படியே மக்கள் டிராவல் பண்ண நியூ கல்ச்சர்ஸ் இமர்ஜ், நியூ வேர்ல்ட் வியூஸ் இமர்ஜ். கரெக்டா? ஸோ அதனால தான் டங், ட்ரைப், நேஷன் என்ற வார்த்தை நமக்கு யோவான் சொல்லுகிறார். புக் ஆஃப் ரெவலேஷன்ல ஜான் சீஸ் a vision of the future. எதிர்காலத்தை குறித்த தரிசனத்தை பார்க்கிறார்.
people from every tongue, tribe and nation. Revelation 5:9, Revelation 7:9, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நீங்கள் படித்து பார்த்தால், people from every tongue, tribe and nation are there in the eternal throne room of God. அதை finished picture ஆக பார்க்கிறார் யோவான். எல்லா மக்கள் கூட்டம், எல்லா பாஷைக்காரர்கள், எல்லா கோத்திரத்திலும் இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்ட மக்கள் அங்கே தேவனுடைய ராஜ்யத்திலே, அங்கே தேவனுடைய சிங்காசனத்திலே, அங்கே அந்த ரூம்ல இருப்பார்கள் என்று யோவான் பார்க்கிறார். எழுபது பாஷைகளாக சிதறடிக்கப்பட்ட நிலையிலே ஆபிரகாமுக்கு அந்த பிராமிஸ் வருகிறது. இயேசுனுடைய காலத்தில் approximately 2000 years later, உலகம் இங்கே புறப்பட்டு போய் சகல ஜாதியின் இடத்திலே போங்கள் என்று சொல்லுகிறாரே இயேசு, அப்பொழுது எவ்வளவு பீப்புள் குரூப் இருந்தாங்க? Again Bible scholars debate and discuss, and mission experts, mission leaders என்ன சொல்றாங்க, உலகத்தில் ஒருவேளை 60,000 மக்கள் இனங்கள் இருந்திருக்க கூடும், 60,000 என்று சொல்லுகிறார்கள். மருவி அப்படியே வந்து 60,000 மக்கள் இனங்கள் இருந்திருக்க கூடும் என்று கெஸ் பண்ணுகிறார்கள். அப்ப இயேசு சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்கும் பொழுது, go into all the world, go into all the nation, சகல ஜாதின்னு சொல்லும் பொழுது, the mandate was to go into all the people groups. சரி பாஸ்டர், இன்றைக்கு எவ்வளவு பீப்புள் குரூப் இருக்கு? இன்றைக்கு எவ்வளவு இருக்குது? இன்றைக்கு மிஷன் லீடர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட், மிஷன் ரிசர்ச்சர்ஸ், மிஷன் எக்ஸ்பர்ட்ஸ், மிஷன் ஸ்டேட்ஸ்மென், மிஷன் ஆர்கனைசேஷனல் லீடர்ஸ், குளோபல் லெவல்ல, இது நானாக சொல்லுகிறது இல்லை, அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்தில் இன்றைக்கு 24,000 மக்கள் கூட்டம் இருக்கிறது. 24,000 பீப்புள் குரூப்ஸ். எப்படி 60,000 24,000 ஆச்சு? சிலர் மைண்ட்ல இப்போ ஓடிட்டு இருக்கு இல்லையா? குளோபலைசேஷன், மெல்டிங் ஆஃப் கல்ச்சர்ஸ், merging of cultures, global village, இன்றைக்கு globalization, இதெல்லாம் நடக்கிறதுனால it is believed that cultures are melting and merging. ஸோ இன்றைக்கு உலகத்தில் அதுவும் இல்லாமல் டெஃபினேஷன்ஸ் ஃபார் பீப்புள் குரூப் வந்து இன்றைக்கு மிஷன் எக்ஸ்பர்ட்ஸ் கொடுக்குற டெஃபினேஷன் என்ன தெரியுமா? ஒரு கல்ச்சரில், ஒரு லாங்குவேஜ் பேசுகிற குரூப்பில் 10,000 மக்கள் ஒரு ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனில், ஒரு குறிப்பிட்ட ரீஜனில், ஒரு கல்ச்சர், ஒரு லாங்குவேஜ், ஒரு வேர்ல்டு வியூவில் உள்ளவங்க அட்லீஸ்ட் 10,000 பேர் இருக்கணும். தட் இஸ் கன்சிடர்ட் அ பீப்புள் குரூப் என்று சொல்லுகிறார்கள். ஸோ அப்படி உலகத்தில் 24,000 மக்கள் கூட்டம் இருக்கிறதாம். There are 24,000 people groups in the world today. Next question, how many are reached? How many are being reached? And how many are unreached? எத்தனை மக்கள் கூட்டம் சந்திக்கப்பட்டு விட்டது? எத்தனை மக்கள் கூட்டம் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? எத்தனை மக்கள் கூட்டம் சந்திக்கப்படாமல் இருக்கிறது என்ற கேள்வி வருகிறதா இல்லையா? ஏன்னா மத்தேயு 24:14 என்ன போட்டிருக்குது? ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். When this gospel of the kingdom is preached to all peoples, then the end will come, right? Jesus said that, right? இயேசு சொன்னார்ல, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்பட அப்பொழுது முடிவு வரும். அப்படா நம்ம இன்னும் எங்க இருக்கிறோம், எவ்வளவு செஞ்சிருக்கிறோம், எத்தனை மக்கள் கூட்டம் இருக்கு, எவ்வளவு சந்திக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு சந்திக்கப்படல? லாஜிக்கல் ஆப்வியஸ் கொஸ்டின், ரைட்? அதுதான் இப்ப ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறோம். உலகத்தில் 24,000 மக்கள் கூட்டம் இருக்கிறது இன்றைக்கு. அது 24,000 மக்கள் கூட்டத்தில் 12,000 சந்திக்கப்பட்டு விட்டது என்று மிஷன் லீடர் சொல்லுகிறார்கள். 12,000 மக்கள் கூட்டங்கள் சந்திக்கப்பட்டு விட்டதாம். சந்திக்கப்பட்டு விட்டதுன்னா என்ன டெஃபினிஷனு? அதில் 100க்கு 100 எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களா? நோ, தட் இஸ் நாட் வாட் தே ஆர் சேயிங். லெட் மீ டிஃபைன் டு யூ. அவர்கள் என்ன விளக்கத்தோடு சொல்லுகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். சந்திக்கப்பட்டு விட்டார்கள் என்றால் அட்லீஸ்ட் 2% கிறிஸ்டியன்ஸ், அவர்கள் நடுவில் 2% கிறிஸ்தவர்கள், அவர்கள் நடுவில் ஒரு சர்ச் பிளான்டிங் மூவ்மெண்ட், சபை ஸ்தாபிக்கிற இயக்கம். மூன்றாவது, அவர்களுக்கு மாற்று கலாச்சாரத்திலிருந்து யாரும் உதவி செய்யாமல் அவர்களே மீதியான மக்களை சந்திக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு.
I will say it in English. What is the definition, or what are the criteria to say a people group is reached? Number one, they should have at least 2% Christians. Number two, they should have a viable church planting movement in their midst. Number three, without any external cross-cultural help, they should be able to reach their own people. They have the potential. If that is true, then it is considered reached. ஒரு மக்கள் கூட்டம் சந்திக்கப்பட்டு விட்டது என்று நாம் சொல்லும் பொழுது 2% கிறிஸ்தவர்கள், அவர்கள் நடுவிலே சபை ஸ்தாபிக்கிற இயக்கம் ஒன்று உண்டு. மாற்று கலாச்சாரத்திலிருந்து யாரும் அவர்களுக்கு உதவி செய்யாமலே அவர்களே அவர்கள் மக்கள் சந்திக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. Reached. We have like that 12,000 in the world. 12,000. So there are people who are believers from that group. அடுத்து உலகத்தில் 8,000 மக்கள் கூட்டம் சந்திக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். 8,000 are being reached. 8,000 are being reached. சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் நடுவில் இன்னும் 2% கிறிஸ்டியன்ஸ் இல்லை. அவர் நடுவில் ஒரு வயபிள் சர்ச் பிளான்டிங் மூவ்மெண்ட் இல்லை. வித்தவுட் கிராஸ் கல்ச்சரல் ஹெல்ப் அவர்களால் ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. They are being reached. சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மீதி 4,000 சந்திக்கப்படாமல் இருக்கிறார்கள். 4,000 people groups are unreached. இன்றைக்கு உலகத்தில், அதனால தான் நான் சொல்றேன், கவனிங்க, இயேசு வர்றாரு வர்றாரு வர்றாருன்னு யாராவது டேட்லாம் சொன்னாங்கன்னா கல்லெறிஞ்சு கொள்ளலாம் அவங்கள. ஏன்னா பைபிள்ல ராஜ்யத்திலிருந்து சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு அறிவிக்கப்படணும்னு இருக்கு. இன்னும் 4,000 சந்திக்கப்படாமல் இருக்கிறது. வேலை இன்னும் இருக்கு பிரதர், வேலை இன்னும் இருக்கு சிஸ்டர். அந்த வேலையை நம்ம செய்யணும் சபையானது. இதை நம்ம முடிச்சிட்டோம்னா ஆல்மோஸ்ட் இயேசுனுடைய வருகைக்கான பல அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒரு முக்கியமான அடையாளம் இன்னும் நிறைவேற வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. We have that challenge before us. 2 பேதுரு, I mentioned this before, but I will mention that again. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 Peter chapter 3 and verse 12. Please do take your Bible and look at that. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரெண்டு பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோட காத்திருங்கள் என்று வாசிக்கிறோம் இல்லையா? சில பைபிள்ல and English பைபிள்ல you will find that 2 Peter 3:12 reads like this: we can hasten the coming of the Lord. Not just be prepared for the coming of the Lord, we can hasten the coming of the Lord. ஆண்டவருடைய வருகையை நாம் துரிதப்படுத்த முடியும். How do we do that? By reaching the unreached, by proclaiming the gospel to the unreached people groups. சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதன் மூலமாக நாம் ஆண்டவருடைய வருகையை துரிதப்படுத்த முடியும். நீங்கள் ஆயத்தப்படுகிறது மாத்திரமல்ல, துரிதப்படுத்த முடியும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். சீக்கிரமாய் வரும்படி, it is in your hands. காத்திருங்கள். prepare yourself. Not just expecting his return, but bringing it nearer. The church has the responsibility. This gospel of the kingdom must be preached to all peoples. பிரியமானவர்களே கவனிங்க. Abraham's promise, Christ's command, John's vision is not fulfilled as yet. I repeat, Abraham's promise, I will make you a blessing to all nations. Christ's command, go into all the nations and preach the gospel. John's vision, people from every tongue, tribe and nation worshiping the Father. ஆபிரகாமினுடைய வாக்குத்தத்தம், ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய்.
கிறிஸ்துவின் கட்டளை, புறப்பட்டு போ, சகல ஜாதிகளுக்கும் சீஷர்களாக மாற்றி அவர்களை ஞானஸ்தானம் கொடுத்து நடத்து. யோவானின் தரிசனம் எல்லா கோத்திரம், எல்லா பாஷைக்காரர்கள், எல்லா மக்களிடம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். There is going to be a season from now before the return of the Lord. And it is the purpose of God. It is the end time purpose of God. இது தேவனுடைய நோக்கம், இது தேவனுடைய கடைசி கால நோக்கம். அதை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் சபைக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுக்கிறார். Today's title is God's purpose and end times. ஆண்டவருடைய நோக்கம், கடைசி காலம். என்ன நோக்கம்? ராஜ்யத்திலே இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கணும். எங்கெங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க இந்த மக்கள் கூட்டம்? வேர் ஆர் தே? வேர்ல்டு மேப் நீங்க எடுத்தீங்கன்னா, வேர்ல்டு மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா 1040 விண்டோ கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. 1040 விண்டோ, பூமித்திய ரேகை, இக்வேட்டர் நடுவில் இருக்கும் இல்லையா? பூமித்திய ரேகை, இக்வேட்டர். 10 degrees north of equator to 40 degrees north of equator. வடக்கு, பூமித்திய ரேகைக்கு வடக்கு 10 டிகிரியிலிருந்து 40 டிகிரி. வெஸ்ட் ஆப்பிரிக்கா டு ஈஸ்ட் ஏஷியா. நீங்க வேர்ல்டு மேப்ல அப்படி ஒரு படத்தை போட்டீங்கன்னா 1040 விண்டோ, 10லிருந்து 40 ஒரு விண்டோ மாதிரி இருக்குல்ல, அது 1040 விண்டோ என்று 1990s, early 1990s லூயிஸ் புஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்ஜென்டினியன் ரிவைவலிஸ்ட், அவர் வேர்ல்டு மேப்பை வைத்துக்கொண்டு உலகம் எங்கிலும் உள்ள பல நாடுகளிலே AD 2000 மூமெண்ட், நல்லா கவனிங்க, AD 2000 மூமெண்ட், அதற்கு பிறகு தட் வாஸ் கால்ட் AD 2000 and பியாண்ட் மூமெண்ட். அதனுடைய ஒரு கன்வீனராக, குளோபல் கன்வீனராக இருந்த லூயிஸ் புஷ், he was traveling to every nation in the world. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் பிரயாணப்பட்டு ஒவ்வொரு நாட்டிலும் செய்யப்பட வேண்டிய வேலைகளை குறித்து ரிசர்ச் ஆய்வுகளை பல ஆண்டுகளாக மேற்கொண்டார். அதனுடைய அப்படி டிராவல் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஹோட்டல் ரூம்ல இருந்து அவர் உலக வரைபடத்தை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அவர் போய் வருகிற நாடுகள், ஆய்வு பண்ணுகிறதான தகவல்கள், இதெல்லாம் வைத்து அவர் வேர்ல்டு மேப் வச்சு ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய மேப்பில் அப்படியே அந்த ஸ்கெட்ச் பெண்ணை வைத்து எந்த இடமெல்லாம் அதிகமாக சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள் இருக்கிறார்கள் என்ற அவருடைய ஆய்வின்படி அப்படியே கோடு போட ஆரம்பிக்கும் பொழுது இந்த நார்த் ஆஃப் ஈக்குவேட்டர், 10 degrees north of equator to 40 degrees north of equator, இப்படி போடும் பொழுது ஒரு விண்டோ மாதிரி இருந்துச்சு. Then he framed that or coined that phrase 1040 window. Today நீங்க போய் 1040 windowன்னு கூகுள் பண்ணி பாருங்க, you will get volumes and volumes and volumes and volumes of information. இந்த 1040 விண்டோல 62 நாடுகள் இருந்தது. Now I think there are 64. 62 நாடுகள். As early as 90s அவர் முதல்ல அதை போடும் பொழுது வேர்ல்டு ஃபுல்லா நீங்க பாருங்க, 1040 window is a very well understood term. மிஷன்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, மிஷன் ஸ்டடீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கான்செப்ட். எனி ஆர்கனைசேஷன் they should know 1040 window. இது 30 இயர்ஸா இருக்குதுங்க. from 1990s, early 90s இருந்து இருக்கு. This term was coined by Louis Bush in the early 90s for AD 2000 movement. 2000க்குள்ள ஆண்டவருடைய பணியை செய்ய சில முயற்சிகள் எடுக்கப்பட்ட போது குளோபல் இனிஷியேட்டிவ். இந்த விண்டோக்குள்ள தான் வெஸ்ட் ஆப்பிரிக்காவில இருந்து ஈஸ்ட் ஏஷியா, இதுல இந்தியா பெர்ஃபெக்டா உள்ள உட்காரும். இந்த 1040 விண்டோ ஃப்ரேம்ல you will see Middle East countries, you will see West Africa, Islamic world, the Hindu world, the Buddhist world perfectly sits in. The Muslim world, the Buddhist world, the Hindu religious bloc sits in. அதனால தான் ஒவ்வொன்றாக ஆண்டவர் டிமாலிஷ் பண்ணி கொண்டிருக்கிறார் as prayers are focused. Global மிஷன் ஒன்று இருக்கிறது. அந்த குளோபல் மிஷன், அதுல அன்பினிஷ்ட் டாஸ்க் முடிக்கணும். இந்தியாவில் இருக்கிற அன்பினிஷ்ட் டாஸ்க் முடிக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற அன்பினிஷ்ட் டாஸ்க் முடிக்கணும்.
மலேசியாவில் இருக்கிற அன்பினிஷ்ட் டாஸ்கை முடிக்கணும், சிங்கப்பூர்ல இருக்கிற அன்பினிஷ்ட் டாஸ்கை முடிக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். Singapore has a prophetic call over your nation. You are called the Antioch of Asia. You remember that? There is a call for Singapore to be an Antioch of Asia. You are supposed to be sending missionaries. நீங்கள் மிஷனரிகளை அனுப்பி கொண்டிருக்கணும். Singaporeans, listen. Sorry to be upfront and on the face. Singaporeans, listen. Most of you have your own houses. உங்க எல்லாருக்குமே சொந்த வீடு இருக்கும் இல்லையா? 2 or 3 flats இருக்கும், 2 or 3 rooms flats இருக்கும். Some have 5 bedroom flats. Listen, if you rent that, you will get about $2,000, right? You can support yourself as a missionary in any Asian countries. You can be actually live like a king and fund the mission. You don't have to have any church supporting you. தெரியுமா உங்களுக்கு? நீங்க உங்க வீட வாடகைக்கு விட்டு மிஷனரியா போக முடியும் தெரியுமா? நீங்க போகணும்னு நான் சொல்லல. பட் ஆனா ஆண்டவர் பாருங்க சிங்கப்பூரை எப்படி பொசிஷன் பண்ணி வச்சிருக்காரு. இட் இஸ் இன் த பெர்ஃபெக்ட் பிளேஸ். யூ டோன்ட் நீட் விசா ஃபார் எனி கண்ட்ரி தெரியுமா? யூ ஒன்லி நீட் விசா ஃபார் ஃபியூ கண்ட்ரீஸ். And one of the countries that you need visa for is India. I think Singapore only needs visa for about 5 countries in the world, right? The rest of the country you can just walk in. You don't need visa. You can fund yourself. See, Antioch of Asia. Singapore will every Christian, if he wants to go into the region, நீங்க போங்கன்னு நான் சொல்லல. Let God guide you. But what I'm saying is the potential of Singapore to be a missionary. Any family can just walk out. You're well funded by your own resources. Of course, you will have your HDB loans and all that. You can settle all that, but still a portion of that, a fraction of that would be enough for you to sustain in a third world country, developing country, as a missionary to any of the ASEAN countries. நான் மிஷன்ஸ் கால் கொடுக்கறதுக்காக நான் இன்னைக்கு பேசலை. மிஷனரி கால்னு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஹெவியாக தான் வரும். பட் ஆனால் ஜஸ்ட் த்ரோயிங் த பாசிபிலிட்டிஸ். ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படணும்னா, என் டைம் மிஷன்ல இன்வால்வ் பண்ணணும்னா, இந்தியாவில் இந்த 4000 மக்கள் கூட்டம் இருக்குல்ல, இந்த 4000 மக்கள் கூட்டம் சந்திக்கப்படாமல் இருக்குல்ல, அதுல 2292 இந்தியாவில் இருக்கு. 2292 people groups are in India and they are in North India largely. இந்தியாவில் 6,30,000 கிராமங்கள் இருக்கு. அதுல இன்னும் 4 லட்சம் கிராமத்தில் சபை இல்லை. தமிழ்நாட்டில் 17,000 ரெவென்யூ வில்லேஜஸ் இருக்கிறது. அதுல 10,000 ரெவென்யூ வில்லேஜஸ்ல சர்ச் இல்ல. We have done the research and by 2030 we want to finish it. Today we are planning. The church leaders are here planning. We are having a game plan to finish the task by 2030. We are calling it Vision 2030. சிங்கப்பூர்ல எப்படி லவ் சிங்கப்பூர் என்ற ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறதோ, அதே போல ஆண்டவருடைய கிருபையினால இந்தியாவிலே we are having a mission and a movement now, a church planting movement கர்த்தர் எழுப்பி இருக்கிறார் last few years. அததான் செஞ்சு முடிக்கணும் பிரியமானவர்களே. John the Baptist generation, second cleansing, global opportunity for the church in India, Singapore, Malaysia, this Indo-China region. Under visitation time, Buddhist block is broken, Hindu block is being broken. கீழே அஸ்திபாரம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. Next, Islamic foundation will be shaken and massive Islamic people will come to know the Lord. இப்போ ரமடான் ஃபாஸ்டிங்ல இருக்காங்கல்ல அவங்க, we are praying 30 days. The global church is praying for them to be saved, the Islamic world. Then the Jews, the conflict is there, right? நடந்து கொண்டிருக்கிறது. There's almost like a war going on now. Israel, keep praying for Israel. God has not done with Israel as yet. There is yet another opportunity for Israel before the second coming of the Lord. There is going to be a visitation of God in the Middle East countries. ஆண்டவருடைய சந்திப்பு வரப்போகிறது.
and Malaysia being also to some extent the Muslim இது இருக்கிறதுனால domination இருக்கிறதுனால you can wait and you can expect a visitation of God. நீங்கள் தேவனுடைய சந்திப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாம். I am very excited for this season. இப்பொழுது இருக்கிற காலத்தை குறித்து எனக்கு ஒரு பெரிய பரவசம் இருக்கிறது. ஆண்டவருடைய end time missionல ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். ஆமென். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். I'm going to give you two sets of statistics. I'm going to give you two sets of statistics. One will encourage you, one will disturb you. ஒன்று உங்களை உற்சாகப்படுத்தும், ஒன்று உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் என்கரேஜிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறேன். ஏடி 100, கிபி 100, முதல் நூற்றாண்டு இறுதியில் ஒரு விசுவாசிக்கு உலகத்தில் 360 அவிசுவாசிகள் இருந்தார்களாம். ஏடி 100 1:360. ஒரு விசுவாசிக்கு 360 அவிசுவாசிகள் இருந்தார்களாம். ஏடி 1000, கிபி 1000, ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 900 years, கிபி 1000ல், இப்ப கிபி 2021ல், கிபி 1000ல் ஒரு விசுவாசிக்கு உலகத்தில் 270 அவிசுவாசிகள் இருந்தார்களாம். 270. ஒரு விசுவாசிக்கு உலகத்தில் 270 அவிசுவாசிகள் இருந்தார்களாம். 1:270. கிபி 100ல் 1:360. கிபி 1000ல் 1:270. கிபி 1500, ஆஃப்டர் த ரிஃபர்மேஷன், கிபி 1500, ஏடி 1500, ஒரு விசுவாசிக்கு உலகத்தில் 85 அவிசுவாசிகள். 1:85. 1:85. ஏடி 1900, போன நூற்றாண்டு ஆரம்பத்தில் ஒரு விசுவாசிக்கு உலகத்தில் 40 அவிசுவாசிகள். 1:40. ஏடி 1950, ஆஃப்டர் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ், 1947 we got independence. 1947 we got independence. Israel got independence 1948. 1950 ஒரு விசுவாசிக்கு உலகத்தில் அவிசுவாசிகள் 30 அவிசுவாசிகள். 1:30. The church, definitely, Christianity is definitely advancing, definitely progressing. It is encouraging, right? You can say to yourself, I am in the winning team. நான் ஒரு ஜெயிக்கிற அணியிலே இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஏடி 1980, 41 years ago, 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக, கிபி 1980ல் ஒரு விசுவாசிக்கு 15 அவிசுவாசிகள் உலகத்தில். 1:15. AD 1995, 25 years ago, கிபி 1995 ஒரு விசுவாசிக்கு உலகத்தில் 9 அவிசுவாசிகள். 1:9. Praise God. அதுக்கப்புறம் என்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை. 25 years has gone by. Probably we could say 7 to 9 non-Christians per Christian in the world. Praise God. Christianity is progressing. கிறிஸ்தவம் முன்னேறி கொண்டிருக்கிறது. இது encouraging statistics. Now I'm going to give you the statistics that is going to disturb you. உலகத்தில் people group இருக்காங்கல்ல, அதை வைத்து சபையும் people groupம், சபையும் people groupம். இப்போ வந்து ஒரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் முதல் செட்டு சொன்னேன் இல்லையா. Now I'll give you for a church how many people groups are there in the world to reach. AD 100, கிபி 100ல் ஒரு விசுவாசிக்கு உலகத்தில், ஒரு லோக்கல் சர்ச்சுக்கு 12 people groups இருந்தாங்களாம். AD 100ல், கிபி 100ல்
முதல் நூற்றாண்டு இறுதியில் when the New Testament was all compiled and it was, the Bible was canonized, அந்த டைமில் AD 100ல் ஒரு திருச்சபைக்கு 12 people group இருந்துச்சான் உலகத்தில். அப்போனா ஒவ்வொரு உலகத்தை சுவிசேஷமயம் ஆக்கணும்னா ஒவ்வொரு சபையும் 12 people group அடாப்ட் பண்ணி செய்யணும். தட் இஸ் a huge task. AD 1000 கிபி 1000ல் கவனிங்க, ஒரு சபைக்கு 5 people group என்ற நிலை இருந்துச்சான் உலகத்தில். AD 1500 1500 ஒரு லோக்கல் சர்ச்சுக்கு ஒரு பீப்புள் குரூப் என்ற நிலை இருந்துச்சான் உலகத்தில். AD 1900 லாஸ்ட் செஞ்சுரி பிகினிங்ல AD 1900 10 சபைகளுக்கு ஒரு பீப்புள் குரூப், 10 சபை ஒன்னா சேர்ந்து ஒரு பீப்புள் குரூப் அடாப்ட் பண்ணா வேலையை முடிச்சிருக்கலாம். AD 1950 கிபி 1950 33 லோக்கல் சர்ச்சுக்கு 33:1. முதல்ல எப்படி ஆரம்பிச்சது? 1:12 ஆரம்பிச்சது இல்ல, இப்ப பாருங்க 33:1. 33 சபைகள் சேர்ந்து ஒரு பீப்புள் குரூப் அடாப்ட் பண்ண வேலையை முடிச்சிருக்கலாம். 1950ல 70 years ago. 1980 1980ல லிசன் 162 பீப்புள் குரூப்புக்கு, சாரி 162 லோக்கல் சர்ச்சுக்கு ஒரு பீப்புள் குரூப். 162 local churches could join together and adopt one people group and the job is done. And we know today the world still has 4000 unreached people groups. இன்றைக்கு உலகத்தில் 4000 சந்திக்கப்படாத மக்கள் கூட்டம் இருக்கிறது. ஏன்? சபைகள் சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்களை தத்தெடுத்து ஊழியம் செய்வது இல்லை. AD 1980 162:1. 162 லோக்கல் சர்ச்சஸ் சேர்ந்து ஒரு பீப்புள் குரூப் அடாப்ட் பண்ண வேலை முடிஞ்சிருக்கும். 1995 the last number that I have, கடைசியாக என்கிட்ட இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன். 1995 600 local churches is to one people group. 600 சபைகள் சேர்ந்து ஒரு பீப்புள் குரூப் அடாப்ட் பண்ணா உலகத்தில் வேலை முடிஞ்சிருக்கும். But still we know the story, it's not over. Why? Probably the churches at large, worldwide, உலகமெங்கிலும் உள்ள சபை இந்த மிஷன் அவேர்னஸ், இந்த லாஸ்ட் டேஸ்ல ஆண்டவருடைய பர்பஸ், எண்ட் டைம் பர்பஸ், எல்லாருமே எப்ப இயேசு வருவாரு, தீர்க்க தரிசனம் யார் சொல்லுவா, என்னைக்கு வருவா, எது அடையாளம், எது 666, இதுல தான் கவனம் செலுத்துறாங்களே தவிர அவர் வர்றதற்கு முன்பதாக செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்கு சபையானது எழும்பவில்லை. The quantum of unfinished task in the world, சொல்லிட்டேன். இந்தியாவில் நான் சொன்னேன் இல்லையா, இந்தியாவில் 6,30,000 கிராமத்தில் 4 லட்சம் கிராமத்தில் சபை இல்லை. 2292 மக்கள் கூட்டத்தில் சபை இல்லை. சர்ச் பிளான்டிங் மூவ்மெண்ட் இல்லை. they are intentionally focusing now. தமிழ்நாட்டில் இன்னும் 10,000 கிராமத்தில் சபை இல்லை. நீங்க தான் உங்க தேசத்தில் நீங்க கணக்கு போடணும். எந்தெந்த தாமான்ல, எந்தெந்த கம்போங்ல சபை இல்ல, தமிழ் சபை இல்ல. மலேசியாவில் எந்தெந்த கம்போங்ல தமிழ் சபை இல்ல. சிங்கப்பூர் தமிழ் சர்ச்சஸ் எந்தெந்த பிளாக்ல தமிழ் செல் குரூப் இல்ல. There are about 10,000 people, there are about 10,000 blocks in Singapore, HDB flats. High rise flats ல 10,000 பிளாக் கிட்டத்தட்ட உங்களுக்கு இருக்கு. approximately ஒவ்வொரு பிளாக்லையும் எத்தனை குடும்பம் இந்தியன் ஃபேமிலிஸ் இருக்கும்? எப்படி ஒரு 10 குடும்பம் இருக்கும்ல ஒரு பிளாக்ல. 10 குடும்பம்னா என்னாச்சு? கிட்டத்தட்ட 10 குடும்பம்னா என்னாச்சு? ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேர்னு வச்சா கூட 10 குடும்பம்னா எவ்வளோ ஆச்சு? 40 பேர் ஆச்சு. அங்க ஒரு செல் குரூப் இருக்கலாமே. Every HDB block to have a care cell, to have a home group. There should be a lighthouse of hope in every block. ஆபிரகாமின் வாக்குத்தத்தம், கிறிஸ்துவின் கட்டளை, யோவானின் தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லை. Abraham's promise, Christ's command, John's vision is not fulfilled yet. This gospel of the kingdom will be preached to all peoples and then the end will come. பிரியமானவர்களே, today's topic was God's purpose and end times. கடைசி காலத்தில் ஆண்டவருடைய நோக்கம் இன்டென்ஷனல் ப்ரொக்ளமேஷன் நடக்கணும்.
மத்தேயு 24 படி இன்டென்ஸ் பர்சிக்யூஷன் ஒரு பக்கம் இருக்கும். ஆமென். So focus on the purpose and you cannot fulfill God's purpose if you are not a disciple. உங்க தீம் என்னது? growing as a disciple. ஆண்டவருடைய கட்டளை. ஒன்று சொல்லட்டுமா? இந்தியாவை குறித்து நான் சொல்றேன் என்கரேஜ் பண்றதுக்காக. இந்தியாவில் 1658 மொழி இருக்கு. ஐ மீன் மொழின்னு சொன்னா மொழியும் பாஷைகளும், லாங்குவேஜஸ் அண்ட் டயலெக்ட்ஸ். லாங்குவேஜஸ்னா ஸ்கிரிப்டும் இருக்கும், டயலெக்ட்ஸ்னா ஸ்கிரிப்ட் இருக்காது. ஸோ தேர் ஆர் 1658 லாங்குவேஜஸ் அண்ட் டயலெக்ட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் 1658 மொழிகளும் பாஷைகளும் இருந்தாலும் எந்த லாங்குவேஜில் முதல்ல பைபிள் வந்துச்சு தெரியுமா? Do you know that? You know in which Indian language the Bible was first translated and printed? Tamil. தமிழ் பைபிள் தான். இந்தியாவில் 1658 மொழி இருக்கும்பொழுது ஆண்டவர் ஏன் தமிழனுக்கு பைபிளை கொடுக்கணும்? 70 பாஷையா சிதறப்பட்டுச்சுல பாபேல் கோபுரத்தில். அப்ப ஒரு பாஷை பேசுற ஆபிரகாம கர்த்தர் கூப்பிட்டு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்டா, நீ ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு சொன்னாரே. அப்பனா தமிழன்ட்ட முதல்ல ஆண்டவர் பைபிளை கையில கொடுத்தாருன்னா என்ன சொல்றாருன்னா, அந்த பைபிள் பிரசிடென்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஜாதிகளுக்கு அப்பனா லாங்குவேஜ் குரூப்புக்கெல்லாம் ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னது உண்மையானால், இஃப் தட் இஸ் ட்ரூ, தமிழன் கிட்ட ஆண்டவர் பைபிள் கொடுத்தது காரணம் என்ன? சந்திக்கப்படாத மற்ற பாஷைக்காரனை சந்திக்கிறதுக்காக. தமிழ் சர்ச்சஸ், லெட் மீ சேலஞ்ச் யூ, மிஷன்ஸ். How much of your commitment is for missions? Reaching beyond the Tamil people, I mean, and focusing on unreached people groups, unreached people. At least start praying. If you want prayer cards, I can send you. India உள்ள top 25 people groups, unreached people group. We have printed prayer cards. Nicely, beautifully printed in Tamil and English. We need to pray. Focus on these people groups and pray. Ask God to raise church planters. Ask churches to adopt. இதெல்லாம் we are working on it in India. Amen. So, end time mission ஒன்று இருக்கு பிரியமானவர்களே. ஆண்டவர் வராரு ரைட்டு. வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆயத்தப்படுத்தணும். 2 பேதுரு 3:12. We can also quicken, hasten is coming. அவர் வருகையை துரிதப்படுத்த முடியும். இதுவரைக்கும் 4 டாபிக் பார்த்திருக்கோம். The prophetic scriptures and the end times. தீர்க்கதரிசன வசனங்கள், கடைசி காலங்கள், இயேசுவினுடைய கடைசி கால அடையாளங்கள், எப்படி நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வது நம்மை இந்த கடைசி காலத்திற்காக. டிசெப்ஷன், டிஸ்ட்ரக்ஷன், டிக்ளரேஷன் என்று மேத்யூ 24 3 காரியம் சொன்னேன் போன வாரம். ரெஸ்பான்ஸ் நமக்கு இந்த கடைசி காரியம் டிக்ளரேஷன், சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் நம்ம டிக்ளரேஷன். இன்றைக்கு காட்ஸ் பர்பஸ் அண்ட் எண்ட் டைம்ஸ், கடைசி காலமும் தேவனுடைய நோக்கமும். பர்சிக்யூஷன் அண்ட் ப்ரோக்ளமேஷன். பர்சிக்யூஷன் நம்ம ரொம்ப பேசல. இட் நீட்ஸ் டு பி டாக்ட் as well. கடைசி காலத்தில் there will be persecution. மத்தேயு 24 இருக்கா இல்லையா? 9, 10, 12 வசனங்கள். There will be intense persecution. Amen. அதை குறித்து லேசா நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். But I'm also going to talk about living with hope and without fear. இந்த கடைசி காலத்தில் பயம் இல்லாமல் ஒரு நம்பிக்கையோடு வாழ்வது எப்படி. I'll try to teach that next week. அப்புறம் last session will be believers judgment and rewards. விசுவாசிகள் நியாய தீர்ப்பு. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்பது அது நரகமா மோட்சமாங்கிறது. But there is also before that believers judgment and rewards. I will talk about how God rewards. எப்படி தேவன் பலன் அளிப்பார். Amen. Praise God. This is a huge subject. A lot of controversies are there. நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். Pre-millennium, post-millennium, a-millennium, pre-trib, post-trib, mid-trib. I don't care which trib as long as you take a trip. Amen. ஸோ அதனால் நிறைய இருக்குது வியூஸ். நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஐம் நாட் ப்ராடிங் இன் டு தட் ஏரியா அட் ஆல். நீங்கள் நிறைய பேர் வந்து பாஸ்டர் கல்யாணகுமார் எந்த வியூ, ப்ரீ ட்ரிப்பா, போஸ்ட் ட்ரிப்பா, அப்புறம் வந்து மிட் ட்ரிப்பா, அப்புறம் வந்து
மில்லேனியலா இல்லைன்னா போஸ்ட் மில்லேனியலா இல்லைன்னா ப்ரீ மில்லேனியலா, இதெல்லாம் நீங்கள் என்னை வந்து பாக்ஸ்குள்ளே போட ட்ரை பண்ணுறீங்க. ஐ வில் நாட் லெட் யூ புட் மீ இன் அ பாக்ஸ். ஐ வில் ஜஸ்ட் ஷேர் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் ஜஸ்ட் லீவ் இட். நமக்கு நிறைய தியாலஜிக்கல் பொசிஷன்ஸ் இருக்குது, கேட்டகரிஸ் இருக்குது, அதில் போய் நம்ம மாட்ட வேண்டாம். ஐ எம் டெலிபரேட்லி அவாய்டிங் தட். நான் வசனத்தை கொடுக்குறேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், சரியா? இதில் ஆண்டவர் நமக்கு தெளிவை கொடுப்பாராக. வஞ்சகம் லாஸ்ட் நாளில் இருக்கும், கேர்ஃபுல்லாக இருங்க, வசனத்தை படிங்க, ஜெபம் அதிகமாக இருக்கணும். உங்களை இந்த கண்ணிக்கு தப்பித்துக்கொள்ள நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள். எச்சரிக்கையாயிருங்கள், 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 எச்சரிக்கையாயிருங்கள். மார்க் 13 4 முறை வருகிறது. மேத்யூ 24 4 முறை வஞ்சிக்கப்படாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று வருகிறது. ஆமேன். நெக்ஸ்ட் வீக் பயப்படாமல் இருப்பது எப்படி? எல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது எல்லாமே இல்லை. How to live without fear and with hope. We'll talk about that next week. Thank you very much. Let me pray for you. Father, we thank you. தகப்பனே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கற்றுக் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை புரிந்து கொள்ள உதவி செய்வதற்காக நன்றி. ஆசீர்வதியும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். அதற்கு முன்பதாக நாங்கள் செய்ய வேண்டிய இறைப்பணியை நாங்கள் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Thank you. God bless you.